ஈகோசிஸ்டத்தோட இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லப்படுற ரிவர் சப் ஃபிஷ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் இதுங்கள நான் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்றேன்னா, இதுங்க ப்ரீடிங் டைம்ல ஃபீமேல்ஸ் எக் லே பண்றதுக்காக குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கிற கூழாங்கற்கள மேல் ஃபிஷ் எடுத்துட்டு போய் ஒரு குவியல் மாதிரி உருவாக்கி நெஸ்ட் கட்டும். இதுங்க இப்படி நெஸ்ட் கட்டுறதுனால அந்த ஸ்பீஷிஸ்க்கு மட்டும் அட்வான்டேஜ் இல்ல. அந்த ரிவர்ல இருக்கிற மற்ற சிறிய மீனினங்களும் அந்த இடத்த நெஸ்ட்டா யூஸ் பண்ணுதுங்க. ப்ரீடிங் டைம் போது மேல் ஃபிஷ்ஷஸ்க்கு தலையில சிறிய கட்டிகள் உருவாகும். அதனால எந்த பாதிப்பும் இல்ல. இதுங்க இப்படி பெபிள்ஸ வச்சு கூடு கட்டுறதுனால நீரோடைகள் புதிதாக உருவாகுதுங்க. அதனாலேயே இதுங்கள ஈகோசிஸ்டத்தோட ஹெல்த்த பாதுகாக்கிற மீனினங்கள்னு சொல்றாங்க. இதுங்கெல்லாம் ரொம்பவும் சென்சிட்டிவான ஃபிஷ்ஷஸ். வாட்டர் பொல்யூஷனா இருக்கிற இடத்துல இதுங்க வாழாதுங்க. எங்கெல்லாம் சுத்தமான நீர் காணப்படுதோ, அங்கெல்லாம் ரிவர் செப் ஃபிஷ் கண்டிப்பா இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டரோட இன்ஜினியர் பத்தி நேத்து பார்த்தோம். இன்னைக்கு சால்ட் வாட்டரோட இன்ஜினியர் பத்தி பார்க்கலாம் வாங்க. இன்ஜினியர் கோபி ஃபிஷ். இதுங்க பேர்ல கோபின்னு இருக்கிறத வச்சு இதுங்கெல்லாம் கோபி ஃபிஷ் ஸ்பீசியஸ்ன்னு நம்பிடாதீங்க. இதுங்கெல்லாம் ஒரு ட்ரூ கோபி ஃபிஷ் ஸ்பீசியஸ் இல்ல. கோபி ஃபிஷ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால இதுங்களுக்கு கோபி ஃபிஷ்ன்னு பேர் வந்தது. இதுங்கெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர்ல காணப்படுற சிக்லெட்ஸோட ஆர்டரான சிச்சிலிஃபார்ம்ஸ சேர்ந்ததுங்க. ஓஷன் ஃப்ளோர்ல குழி தோண்டி டனல்ஸ் மாதிரி கிரியேட் பண்றதுல இதுங்க பேர் போனதுங்க. இதுங்கெல்லாம் ஒரு சோசியல் கிரியேச்சர்ஸ். ப்ரீடிங் சீசன் அப்புறம் ஃபீமேல்ஸ் அதுங்க கிரியேட் பண்ண டனலுக்குள்ளார போய் தான் எக் லே பண்ணும். அந்த எக்ஸ போத் மேல் அண்ட் ஃபீமேல் சேர்ந்து பாதுகாக்கும். இதுங்கெல்லாம் ஒரு கார்னிவோரஸ் கிரியேச்சர்ஸ்னு சொல்றாங்க. சால்ட் வாட்டர் அக்வாரியம் ஹாபில இதுங்க ரொம்பவும் பேர் போன ஃபிஷ்ஷஸ்.